வணக்கம். நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ? என் வாழ்க்கை எப்பதான் மாறும் அப்படின்னு 100ல 90 பேரு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கரெக்ட்டா? அப்ப இந்த 90 பேரும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். மீதி இருக்கிற 10 பேரு ரொம்ப சந்தோஷமா, திருப்தியா வாழ்வாங்க. அவங்களால மட்டும் எப்படி இவ்ளோ சந்தோஷமா, திருப்தியா வாழ முடியும்? அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்லுவோம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன்கிட்ட நல்ல பணம் இருக்கும். அதனால அவன் நெனச்ச மாதிரியெல்லாம் வாழ்வான். அவனால நெனச்சத வாங்கிக்க முடியும். திருப்தியா வாழ்றான் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஆனா யோசிச்சு பாருங்க. பணம் மட்டும் ஒருத்தருக்கு சந்தோஷத்த குடுக்குமா அப்படின்னு? நிச்சயமா கிடையாதுல்ல. ஒருத்தரோட குடும்ப சூழ்நிலையில கஷ்டம் வரலாம். மனநிலை, உடல்நிலையில கஷ்டம் வரலாம். எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளால எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லையா? அப்ப பாருங்க, பணம் மட்டும் நம்மளோட சந்தோஷத்த நிர்ணயிக்காது. அந்த 90 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அதுல நெறைய பணக்காரங்க கூட இருப்பாங்க. அந்த 10 பேர் சந்தோஷமா வாழுறாங்கல்ல, அவங்கள்ல நெறைய ஏழைங்க கூட இருப்பாங்க. அப்போ அந்த 10 பேர் எப்படிதான் அவங்க லைஃப்ப வந்துட்டு இவ்ளோ சந்தோஷமா லீட் பண்றாங்க? அவங்க திருப்தியா வாழ்றதுக்கு என்னதான் காரணம்? அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பேசப்போறோம். அந்த 10 பேர்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன? அத நாம எப்படி வளர்த்துக்கிறது? பார்க்கலாமா? இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க "நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஐ அம் வெரி ஹேப்பின்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப் ஏன் இவ்ளோ கஷ்டமா போகுதுன்னு திங்க் பண்றோம். ஆனா எப்பவுமே நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கைய நாம எதிர்பார்க்கிறதே கிடையாது. அதனால உங்க மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டிய கிரியேட் பண்றதுக்காக தான் சொல்றோம். சும்மா எழுதுங்க. உங்க பின்னாடி நெறைய கஷ்டம் இருக்கலாம். ஆனா எழுதுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. சொல்லும்போதே நமக்கு ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். கரெக்ட். எனக்கு கிடைக்குது. இப்ப நான் சொல்லும்போதே எவ்ளோ கஷ்டம் என்ன சுத்தி இருந்தாலும், எஸ் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு தோணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எஸ். அந்த 10 பேர் எப்படி தெரியுமா அவங்க லைஃப்ப லீட் பண்றாங்க? இந்த 3 கேரக்டர் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் சமயோஜித புத்தி. செகண்ட் கேரக்டர் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அத அவங்க ஆழ் மனசுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. தேர்ட் கேரக்டர் என்னன்னா, எப்பவுமே நேர்மறையான சிந்தனையில இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர நான் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சமயோஜித புத்தினா என்ன தெரியுமா? இப்போ என்ன சுத்தி ஒரு பிரச்சனை நடக்குது. புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நானு பதட்டப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஓகேங்களா? அப்ப நான் வந்து அந்த பிரச்சனைய அப்போ எப்படி நான் வந்துட்டு சால்வ் பண்ணணும், அப்ப எப்படி நான் சமாளிக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி சடனா ஒரு ஐடியாவ பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்றது. ஒரு கதை மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு ராஜா, ராஜாவோட தோட்டத்துல ஒரு தோட்டக்காரன் வேலை செஞ்சுகிட்டு இருக்கான். அந்த தோட்டத்துல நெறைய வெண்டைக்கா காய்ச்சுக்கிட்டு இருக்கு. ராஜா பார்க்குறாரு. பரவால்ல நெறைய வெண்டைக்கா காய்ச்சிருக்கு. நாளைக்கு வந்து இத கறி சமைச்சிடலாம் வெண்டைக்கா கறி அப்டின்ட்டு திங்க் பண்ணிட்டு போயிடுறாரு. தோட்டக்காரன் என்ன பண்றான்னா, அவனுக்கும் அந்த வெண்டைக்காய பார்த்தோனே ஆசை வந்துருச்சு. நம்ம வீட்லயே எடுத்துட்டு போயிட்டு சமைக்கலாம் அப்டின்ட்டு வெண்டைக்காய பறிச்சு வீட்டுக்கு கொஞ்சோண்டு எடுத்துட்டு போறான். மறுநாள் வந்து ராஜா வந்து பார்க்குறாரு, வெண்டைக்காய் வந்து செடிகள்ல குறைஞ்சு இருக்கும். கண்டிப்பா தோட்டக்காரன் தான் எடுத்துட்டு போயிருப்பான் அப்டின்ட்டு தோட்டக்காரன கூப்ட்டு, "நீ வெண்டைக்காய வீட்டுக்கு எடுத்துட்டு போனியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, "இல்ல நான் சத்தியமா நான் வந்து வெண்டைக்காய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டே போகல" அப்படின்ட்டு. அவங்க மனைவிய கூப்பிட்டு கேட்குறாங்க. மனைவியும் சொல்றாரு, "என் கணவர் வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரல வெண்டைக்காய" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குழந்தைங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு அவரோட பையன கூப்பிட்டு கேட்குறாங்க. "உங்க வீட்ல நேத்து வெண்டைக்கா செஞ்சாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை, "ஆமா செஞ்சாங்க" அப்படின்னு சொல்லிடுது. "எப்ப செஞ்சாங்க?" அப்படின்னு கேட்குறப்போ, "நேத்து நல்ல மழை பெஞ்சது இல்லையா? அப்ப நான் சுத்தமா நனைஞ்சு போயிட்டேன். அப்ப வந்து அப்பா வந்து என்னை எழுப்பி, 'இங்க பாரு மழையில நனைஞ்சுக்கிட்டே நீ தூங்குற. வா உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலாம்' அப்படின்னு கூட்டு போயிட்டு, அப்ப எனக்கு சாப்பாடு குடுத்தாங்க. அதுல வெண்டைக்கா கறி இருந்துச்சு" அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஆனா பாருங்க, இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. அன்னைக்கு நைட்டு மழையே பெய்யல. "மழையே பெய்யலையேப்பா! உனக்கு மட்டும் எப்படி மழை பெஞ்சது?" அப்படின்னா, "சத்தியமா மழை பெஞ்சது ராஜா. நான் நனைஞ்சுட்டேன். அப்பதான் அப்பா என்ன வந்து எழுப்பி எனக்கு வெண்டைக்கா கறி குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லுது. உடனே வந்துட்டு சரி, குழந்தை வந்துட்டு ஏதோ கனவுல சொல்றா, ஏதோ கற்பனையில சொல்றா. அப்ப வெண்டைக்கா அவங்க வீட்ல சமைக்கல அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு வெண்டைக்காய் சமைச்சிருக்காங்க. குழந்தை வெளிய தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, கண்டிப்பா குழந்தைய வந்து கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னு நெனச்ச அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணா,
மழை பெய்யுற மாதிரி அந்த குழந்தை மேல தண்ணியை தொளிச்சு விட்டு, வா மழை பெய்யுது உள்ள போய் சாப்பிடலான்ட்டு சொல்லி கூட்டு போயிட்டு சாப்பிட வச்சிருக்காரு. அந்த குழந்தையும் மழை பெய்யறப்பதான் அப்பா நமக்கு வெண்டைக்காய் கொடுத்ததா நினைச்சுக்கிடுச்சு. சோ இப்ப பாருங்க, அந்த தோட்டக்காரன் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் சமயோஜித புத்தி அங்க வேலை செஞ்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா ராஜா கேட்பாரு, அப்போ குழந்தை பதில் சொல்லும், குழந்தை பொய் சொல்லாது. அப்போ குழந்தை எப்படி உண்மையா பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி சூப்பரா அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சமயோஜித புத்தி அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நாம பயப்படாம பதட்டப்படாம அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றோம் பாருங்க, அப்போ நமக்கு இந்த சமயோஜித புத்தி வேலை செய்யும். இது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம சுலபமா வெளிவர முடியும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் நம்ம எல்லாரும் வளர்த்துக்கணும்னா எதுக்குமே பயப்படாதீங்க, படாதீங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீப்பா கவனிக்க கத்துக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கேரக்டருக்கு போலாம். நம்மளை சுத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை நம்ம ஆழ் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. இதுதான் அந்த 10 பேர்கிட்ட இருக்கக்கூடிய 2வது முக்கியமான கேரக்டரா இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளை பத்தி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, அதை ரொம்ப டீப்பா எடுத்துப்போம் நம்ம. ஐயோ என்னை பத்தி இப்படிலாம் பேசுறாங்களே, இப்படிலாம் பேசிட்டாங்களே, இனிமேல் நான் எப்படி வெளியே தலை காட்டுவேன், ஏன்னா நம்ப மாட்டேங்கிறாங்களே, நான் எப்படி அவங்களுக்கு ப்ரூவ் பண்றது அப்படின்னு ரொம்ப ஆழ் மனசுல போட்டு இல்லாததெல்லாம் யோசிப்போங்க. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்ட்டு பயங்கரமா யோசிப்போம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பேசுறது எல்லாத்தையும் நாம ரொம்ப டீப்பா ஆழ் மனசுக்குள்ள கொண்டு போயிடும். அது எதையுமே ரொம்ப ஆழ் மனசுக்குள்ள கொண்டு போகாம லைட்டா மேலோட்டமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நாம பதில் சொல்லியே ஆகணும். அதே சமயத்துல நாம ரிலாக்ஸ்டா இருக்கணும். அப்பதான் நம்மளால அவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியும். அடுத்த கட்ட லெவலுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், போகவே முடியும். அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக அது எல்லாத்தையும் மைண்ட்ல வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு முடங்கி போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு நாம இன்டைரக்டாகவோ இல்ல டைரக்டாகவோ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நாம அவங்க சொல்ற வேர்ட்ஸை ரொம்ப ஆழ் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு போக கூடாது. காதல வாங்கிக்கிட்டு காதோட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்க எல்லாருக்குமே வாய் இருக்கு. எல்லாருமே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க நம்மளை பத்தி. அதை நம்மளை பத்தி நீ பேசக்கூடாது, நம்ம ரூல்ஸ் போடவே முடியாது. ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மளால நம்ப முடியாது. இல்ல அவங்க எங்கோ ஏதோ ஒரு விதத்துல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சோம் தெரியாமலோ பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அவங்க கொடுக்குற வேர்ட்ஸை நம்ம அப்படியே வந்துட்டு காதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இங்க கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த 10 பேர் கிட்ட இருக்கக்கூடிய செகண்ட் கேரக்டர். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. யாருன்னா என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், போடா என் லைஃப்பை நான் வாழ்றேன் அப்படின்ட்டு அந்த 10 பேரும் கண்டிப்பா திங்க் பண்ணுவாங்க. சரி, அடுத்து தேர்ட் கேரக்டர். அந்த 10 பேர் கிட்ட இருக்கக்கூடிய தேர்ட் கேரக்டர் என்ன தெரியுமா? எப்பவும் ஒரு பாசிட்டிவிட்டியோட இருப்பாங்க. எதுக்காகவும் உடஞ்சி போயிட மாட்டாங்க. வாழ்க்கையில கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா அதுக்குள்ளவே மூழ்கி போயிட மாட்டாங்க. அது ஏழையோ பணக்காரோ அதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும், எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக முடியும் லைஃப, அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க வந்து இதை தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஐயோ நம்ம பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களோட ரியல் கேரக்டராகவே அதுவாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அது அவங்களோட ரியாலிட்டியாக அப்படி தான் அவங்களுக்கு இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப நெகட்டிவாக ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணிடுவோம். ஆஹாஹா என் வாழ்க்கை போயிடுச்சு, அவ்வளோதான், போயிடும், சுத்தமாக போயிடும், இவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த ஓவர் திங்கிங்கில் கற்பனை மேலே கற்பனை வந்து நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்ப நெகட்டிவா யோசிப்பாங்களா? அப்படி யோசிக்க அவங்களால மூவ் பண்ணவே முடியாது. அவங்க நினைச்ச மாதிரியே தான் நெகட்டிவா நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப நினைக்காதீங்க. கஷ்டம்னு வந்துச்சுல்ல, ரொம்ப டீப்பா நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா மூவ் பண்ண முடியாதுங்க உங்களால. அப்ப என்ன பண்ணணும்? பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு மேல நம்ம எப்படி நல்லா வாழ்றது? நமக்கு நம்ம சந்தோஷம் முக்கியம். அந்த சந்தோஷத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆனா சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப ரியலாவே அவங்களுக்கு வந்துடும். பிரச்சனையா, சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரியலா வந்துடும். பட் வந்து நமக்கு அது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும். கொஞ்சம் நமக்குள்ள நம்ம பழகிக்கணும். ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவிட்டியோட கனெக்ட் ஆயிட்டோம்.
இப்போ பாசிட்டிவோட கனெக்ட் ஆகணும். அப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும். எப்போவும் நம்ம பாசிட்டிவாவே வந்துட்டு திங்க் பண்ண கத்துக்கணும். நெகட்டிவ் தாட் உள்ள வரும்பொழுதெல்லாம், சரி ஓகே நீ ஏதோ போற. நீ வந்து என் கூட இருக்க போறது கிடையாது. என் கூட இருக்க போறது பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் தான் அப்படின்னு நமக்குள்ள நாமவே வந்து பேசிக்கணும். நம்மள பத்தி நம்ம பெருமையா வந்து பேசிக்கணும். தற்பெருமை கிடையாதுங்க இதுக்கு பேரு. இதுவும் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்மளே நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இது. ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்கிற நல்ல கேரக்டர்ஸ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ட நம்ம என்ன பண்ணணும்னா, என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னால முடியும். கரெக்ட். நான் நல்லா பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லாவே வந்து வாழ்ந்திருக்கேன். அதே மாதிரி இன்னமும் நான் வாழ்வேன். நெறைய சக்சஸ் பண்ண போறேன். எனக்கு புடிச்ச வேலைய நான் கண்டிப்பா செய்வேன். இப்ப இருக்கிற வேலையும் எனக்கு புடிச்சு தான் இருக்கு அப்டின்ட்டு, நமக்குள்ள நாம எந்த அளவுக்கு பாசிட்டிவா பேசுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். பிரச்சனை வந்துச்சுன்னா, அத வந்துட்டு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஈஸியா சால்வ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கேரக்டர் அந்த 10 பேர்கிட்ட இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சமயோஜித புத்தி. செகண்டு நம்மள பத்தி என்ன சொன்னாலும் அத ஆழ் மனசுக்குள்ள கொண்டு போகாம இருக்கிறது. 3 கேரக்டர் பாசிட்டிவ் திங்கிங். நேர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள். ஸோ இந்த 3மே வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்மகிட்ட இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஏழையா, பணக்காரா அப்படிங்கிறது இங்க கேள்வி கிடையாது. நம்ம நிம்மதியா, சந்தோஷமா வாழறோமா? அதுதான் இங்க முக்கியம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த 3 அ என்ன சொல்றது? இந்த 3 ரூல்ஸையும் நம்ம வந்து லைஃப்ல வந்து எடுத்துக்கிட்டு, வாழ்க்கையில ரொம்ப ஹேப்பியா இருக்கலாம். கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.